திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் மாசி அமாவாசையை முன்னிட்டு முதல் நாளாக நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் 108 திவ்ய தேசங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் அமாவாசை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இக்கோவிலில் மாசி மாத அமாவாசை முன்னிட்டு 3 நாட்கள் பெருமாள் மற்றும் தாயார் முத்தங்கி சேவை மற்றும் தெப்ப உற்சவம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான மாசி மாத தெப்ப உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. கோவில் அருகில் ஹிருதாபநாசினி என்ற குளம் உள்ளது. சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இக்குளத்தில் மாசி மாத தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் உற்சவர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நோய் தீர்க்க வேண்டிக் கொண்டு தெப்ப திருவிழாவில் பெருமாளை தரிசித்தார். நோய் தீரும் என்பதால் திரளான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டனர். 3 முறை குளத்தை வலம் வந்த பிறகு திருக்கோவில் ஆலயத்துக்கு வீரராகவர் சென்றார். இதற்கான ஏற்பாடுகளை வைத்திய வீரராகவ திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இந்த மாசி மாத தெப்ப திருவிழாவில் திருவள்ளூர் மட்டுமல்லாது பெரியகுப்பம், ஈக்காடு, காக்கலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரராகவரை வழிபட்டு சென்றனர். வீரராகவர்